அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின முந்திரி, 3லேருந்து 4 பாதாமை ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நட்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிருச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் போட்டுருங்க. அதே நெய்யில் நல்லா பொடிசாக துருவி எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். இது 2 பீட்ரூட் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பீட்ரூட்டை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த நெய்யிலேயே பீட்ரூட் நல்லா வதங்கணும். அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரையும் வேக வைக்கணும். இப்போது 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த டைமில் பீட்ரூட் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பீட்ரூட்டோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும், அந்தளவுக்கு வேகணும் பீட்ரூட். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிருச்சு. இந்த டைமில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு சேர்த்திங்கன்னா ஸ்வீட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2 பாக்கெட் அளவுக்கு பூஸ்ட் எடுத்துருங்க. பூஸ்ட்டோ ஹார்லிக்ஸோ எது சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் 2 பாக்கெட் அளவுக்கு பூஸ்ட்டு சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சேர்த்ததால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். தண்ணி நல்லா வத்துற வரையும் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இந்த டைமில் வறுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.